சரி, அவளே நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்றது? போயிட்டு நம்ம ஆபீஸ்ல ஆஃபர் லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டாவது வருவோம். சுப்பியார் உனக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? அவன் ஆபீஸ்ல இருக்கானா, வந்துட்டானா என்னன்னு தெரியலையே. சரி, கால் பண்ணி பார்ப்போம். இருந்தானா பார்த்துட்டு போவோம். இளமை இதோ இதோ, தனிமை இதோ இதோ. நான் ரிங்டோன் எல்லாம் எப்படி வச்சிருக்கான், போனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி, போன் ஒன்றும் எடுக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஆபீஸ்க்கே நேரா போயிட்டு வந்துருவோம். யாரையுமே காணுமே. யார்கிட்ட போய் கேக்குறது? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இருக்கீங்களா? யாரு எங்கேயோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. சார் வாங்க, உள்ளதான் இருக்கும் வாங்க. சார், ஆஃபர் லெட்டர் வாங்க வந்திருக்கேன். நான் தான். என் பேரு சிவா சார். காலையிலே வரணும், கொஞ்சம் வேலையா இருந்ததுனால என்னால் வர முடியல சார். அதான் இப்போ வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் சார் அந்த அருண். ஓகேப்பா தம்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆஃபீஸில் யாரும் இன்னைக்கு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சரிப்பா, கொஞ்ச நேரம் அந்தாண்ட சைடு போய் உட்காரு, நான் முடிச்சுட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். பரவாயில்லையே, இவனோட ஆஃபீஸே நல்லா தானே இருக்கு. நமக்கு இங்க ஒரு வேலை கிடைச்சா கூட அப்படியே உட்காந்துக்கலாமே நல்லா. சரி பாப்போம். இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துக்கிறது, ஃபோனையாவது பார்த்துட்டு இருப்பாங்க கூப்பிடுற வரைக்கும். அருண், அருண் கொஞ்சம் இங்க வாப்பா. சார், இந்த வரேன் சார். உனக்கு கொடுக்க வேண்டிய ஆஃபர் லெட்டரை நான் உன் நம்பருக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன். நீ செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்டயோ இல்லை உன் ஃப்ரெண்ட் அருண் கிட்டேயோ நீ எது இருந்தாலும் கேட்டுக்கோப்பா. சார் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. சார் தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். அவ்வளோதான்ப்பா, நீ கிளம்பலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் சார்.